கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 23:26, Matthew 23:26. குருடனான பரிசேயனே, போஜன பான பத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இப்ப ஆண்டவர் அவங்களை அழைக்கும் போதே ரொம்ப பயங்கரமா அழைக்கிறார். என்ன? குருடனான பரிசேயனே. ரொம்ப அதாவது நீங்க பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவங்க யாரு? நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. அவங்க தங்கள் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து நாங்க எல்லாத்திலிருந்து பிரித்தெடுத்து வைக்கக்கூடியவர்கள் என்று தங்களை பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்கள். அவங்க என்ன மத சார்பமா ரூல் போட்டு எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க. ஆனா அவங்க என்னவா இருக்கிறாங்க? குருடர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால என்ன பார்க்க முடியல? தங்களுடைய இருதயத்தை அவங்களால பார்க்க முடியல. அவங்களால தாங்கள் எவ்வளவு மோசமா இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியல. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அந்த சபை என்ன நினைக்குது? நாங்க பெரிய ஐஸ்வர்யவான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க குருடர்களாகவும் நிர்வாணியாகவும் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய பாவம், தன்னுடைய சொந்த பாவத்தை பார்க்க முடியாதபோது குருடாக்கிறது. அதனால என்ன சொல்றாரு? நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க? போஜன பாத்திரம் வெளிப்புற சுத்தமாக்கும்படி முதல்ல உள்ளுக்குள்ள சுத்தமாக்கு. முதல்ல உன்னுடைய இருதயம் பரிசுத்தம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெளியரங்கமானது பரிசுத்தமாகும். அதனாலதான் சங்கீதம் 51வது சங்கீதம் 10வது வசனத்துல என்ன சொல்லி தாவீது பாடினாரு? சுத்த இருதயத்தை எனக்குள் உண்டாக்கும் தேவனேன்னு பாட்டு பாடினார் இல்லையா? அப்போ நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நீதிமொழிகள் 4:23 சொல்லும், என்ன? எல்லாவற்றுக்கும் எல்லா காவலோடும் என்ன பண்ணுங்க? உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு. ஏன்னா முதல்ல எங்க தொடங்குது? உன்னுடைய ஒரு மறுசீரமைப்பு உன்னுடைய இருதயத்துல தொடங்குது. அப்ப உள்ளுக்குள்ள தொடங்கும் போது என்ன ஆகும்? வெளியே தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்ப உங்களுடைய இருதயத்தினுடைய மாறுதல் உங்களுடைய நடக்கையில வந்துடும். நடக்கைய வர்றதுனால இருதயம் மாறாது. இதை நம்ம சரியான முறையில புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கை என்ன கொடுக்கிறாரு? எசேக்கியேல் 36:26-27 என்ன கொடுக்கிறாரு? அவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து ஒரு நவ ஆவியை கொடுத்து அதை நம்ம நடக்கக்கூடியதா. அப்ப என்னன்னா, முதல்ல உள்ளுக்குள்ள வரணும், அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். அப்ப என்னன்னா, இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? வெளியரங்கமான காரியங்களை செய்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அது உண்மையானதா இருக்கணும், அது உள்ளுக்குள்ள இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. ஏன்னா அது ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீங்க வெளியரங்கமான காரியத்தில் இல்ல, நீங்க உள்ளரங்கமான காரியத்துல. அப்ப எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கு, உன்னுடைய வாழ்க்கை சுத்தமாகும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சது. எலெக்ஷன் ரிசல்ட்டை குறிச்சு நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் எல்லாமே. ஆனா இப்ப வரும்போது முன்னாடி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் பேசின ஒரு கருத்து இப்ப ரொம்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அது எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, முதல்ல சிஸ்டத்தை சரி பண்ணாம ஒரு அரசியல் தலைவர் மற்றும் மாறுவதனால ஒரு பெரிய மாறுதல் வந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அவரு. என்னன்னா, நீங்க ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு அந்த சட்டியை கழுவாம அதுல பொங்கல் வச்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும்னா நீங்க வெளியே சுத்தம் பண்றதுல இல்ல, உங்களுடைய இருதயம் சுத்தமாகணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல உன்னுடைய இருதயத்துல. நான் அதனாலதான் அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் இல்ல, இது இருதயத்தினுடைய ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப என்னன்னா, ஒரு பரிசுத்தம் என்பது எதுல இருக்குன்னா, உங்களுடைய நடக்கைகளை சரி பண்ணுவதில்லை, உங்களுடைய இருதயத்துல ஒரு மறுசீரமைப்பு வரும்போது உங்களுடைய நடக்கை தானா மாறும். அப்ப என்னன்னா, நீங்க முதல்ல இந்த குருடனாகிய பரிசேயர் அவங்களால தங்களுடைய குருட்டுத்தன்மையை பார்க்க முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க, ஆண்டவரே
என் இருதயத்துல என்ன மாதிரி தவறான நோக்கம் இருக்கு எனக்கு வெளிப்படுத்துங்க. எனக்குள்ள என்ன பெருமை இருக்கு வெளிப்படுத்துங்க. எனக்குள்ள என்ன ஒரு மனக்கசப்பு இருக்கு வெளிப்படுத்துங்க. எனக்குள்ள என்ன பொல்லாத சிந்தைகள் இருக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உம்மோடு சரியாய் இருக்கணும். நான் வெளியரங்கமா மக்கள் பார்த்து என்னை இம்ப்ரெஸ் ஆகிறத காட்டிலும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனாய் வாழ வேண்டும். அதனால ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போமா? அப்படி கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிக்காட்டுவார். நீங்க உள்ளுக்குள்ள சுத்தம் பண்ணும்போது வெளியே சுத்தமாவீர்கள். செய்வோமா? வல்லபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நடக்கைகளை மாற்றுவது அல்ல ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்து உள்ளான மனிதனில் அந்த மறுசீரமைப்பு வரும்போது வெளியான காரியங்களில் தெளிவான ஒரு காரியம் வெளிப்படும் என்பதை உணர்ந்து முதலில் உள்ளத்தை சுத்தம் செய்ய எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.